எதுக்கு நீ வழியை மறைச்சிக்கிட்டு இருக்க? எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் போகணும். முதல்ல வழியை விடு. நீ என்னை வம்புழுக்கணுன்னே திரிவே. உங்ககிட்ட பேச நான் ஆள் இல்லை. ஓ மேடம், அவ்வளோ பிஸியும் எங்ககிட்ட கூட பேச நேரம் இல்லாமல் மேடம் அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. ஆஃபீஸ்க்கு போகிற திமிரு, இந்த திமிரெல்லாம் இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியலையே. நான் உங்ககிட்ட பேசுகிறேண்ணா, நான் பாட்டுக்கு தானே என் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். சும்மா எதுக்கு போகிறவங்கள கூப்பிட்டு வம்பளுக்கு இருக்கேன்? உனக்கு யார்கிட்டயாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா சும்மா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி வம்பளுத்துக்கிறது. என்னை ஆளை விடு. என்னடி இப்படி பேசுகிற? வர வர உனக்கு திமிரு அதிகமாக தான் ஆயிடுச்சு. அந்த திமிரை அடக்கிறதுக்கு தாண்டி அம்மா உனக்கு சூப்பராக ஒரு பையனை பார்த்துருக்காங்க. அந்த பையன் திருந்திட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் பொய். அவன் துளி கூட திருந்தின மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அப்போ தானே உன்னைய கல்யாணம் பண்ண முடியும். உன்னைய கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷமே அவன் கேரக்டர் அப்படியே ஒன்றா வெளியில் வந்துடும். அப்புறம் அனுபவிப்படி. இப்போ அனுபவிக்கிறதெல்லாம் பெருசு இல்லை, அதுக்கப்புறம் அனுபவிப்ப பாரு. அது தாண்டி எனக்கு அப்படியே ஆனந்தமாக இருக்கும். என்னை விட அம்மா சூப்பராக ஆனந்தப்படுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சொத்துல நையா பைசா உனக்கு கிடையாது. ஒரு செயின் கூட, அட்லீஸ்ட் ஒரு தோடு எதுவுமே அப்பா உனக்கு செய்ய மாட்டார். நீ என்ன சொல்ற? அவன் திருந்துட்டான்னு தானே சொன்னாங்க. என்ன பிரியா செல்லம், அவன் சொன்னா அப்படியே நம்புவியா? அதெல்லாம் சும்மா உள்டா. எல்லாம் அம்மா பத்த வேலை தான். உன்னோட நல்லதுக்காக தான். இங்கே இருக்கிறத விட அங்கே போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்ல, அதனால தான். எப்படி எல்லாமே எனக்கு தான். அப்பா பாசமும் எனக்கு கிடைக்காம பண்ணிடல. இப்போ பாரு, அப்பா பாசமும் எனக்கு தான், அவர் சம்பாரிச்சதும் எனக்கு மட்டும்தான். அவரோட ஒரே பொண்ணு ரேகா எனக்கு தான். இல்லை, இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா வச்சுக்க, இந்த கல்யாணத்தை அவர் நடத்தவே விட மாட்டார். அவர் என் மேலே கோவத்தில் தான் இருக்கார். என் மேலே பெருப்பாலாம் ஒன்றும் இல்லை. அது நடக்கவும் நடக்காது. அப்பாவுக்கு எப்போவுமே என்னை பிடிக்கும். நான் ஸ்பெஷல் தான். அவர் சம்பாரிச்சதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு அவரோட பாசம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ கூட நான் அப்பாட்ட போய் அவர் என்ன திருந்தலைன்னு சொன்னால் போதும், இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திடுவார். என்னோட அப்பா பற்றி எனக்கு தெரியாது, உன்னை விட அவரை பற்றி எனக்கு நல்லா தான் தெரியும். எவ்வளோ பண்ணியும் உனக்கு திமிர அடங்கலடி. அப்பா அப்பான்னு இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா பாசம் கிடைக்குது. மறுபடியும் அதை நீ கெடுக்க பார்க்குறியா? நான் கெடுக்க விட்டுருவேனா? நடக்குமா? நடக்காது. அப்பா உன்னைய வெறுத்தது தான். இனிமேல் பிரியான்னு ஒரு பொண்ணே அவருக்கு இருந்ததா ஞாபகமே இருக்கக்கூடாது. அச்சோ, உனக்கு விஷயமே தெரியாதா பிரியா? அப்பாவுக்கு அந்த பையனை பற்றி நல்லா தெரியும். அப்பாவுக்கு என்ன தெரியாமலா இருக்காங்க? அவன் சொன்னோன்னு நம்புறதுக்கு. அப்பாவுக்கு அதெல்லாம் அந்த பையன் எப்படி என்ன ஏதுன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சும்தான் உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்படுறாரு. ஏன் தெரியுமா? அவர் உன்னைய அடியோட வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ அவருக்கு பொண்ணே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் இப்படி பண்ணார். நீ என்னடானா அப்பாவுக்கு தெரிஞ்சா நிப்பாட்டிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பாவம், எத்தனை நாளைக்கு தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பியோ? சரி சொல்லு, என்ன பண்ணுறது? கஷ்டப்படணுன்னே பிறந்தவனி, கஷ்டப்பட்டு தானே ஆகணும். என்ன இப்படி சொல்கிறா? ஒரு வெளியே சொல்கிற மாதிரி அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா? என் மேலே இருக்க கோவத்தை இந்த மாதிரி காட்டுறாங்களா? சீச்சி, இருக்காது. அப்பாவுக்கு என் மேலே கோவம் இருக்கலாம், அதுக்காக என்னோட வாழ்க்கையோடு விளையாடுவாங்களா? இவ ஏதோ நம்மக்கிட்ட பொய் சொல்கிறா. அப்பா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்பா அவன் சொன்னதை நம்பி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ நம்மளை மைண்டை மாத்துறதுக்காக இப்படி பண்ணுறா. நம்ம அப்பாவை எப்போவுமே தப்பாக நினைக்கக்கூடாது. நான் அப்பாவுக்காக தானே எல்லாம் பண்ணுறேன், அவருக்கு பிடிச்சதா. அவருக்காக தான் இந்த கல்யாணத்தை கூட சம்மதிச்சு, இல்லைன்னா வேணாம்பான்னு உதறி தள்ளியிருப்பில்ல. அப்பா எனக்கெல்லாம் அப்போல்லாம் எதுவும் செய்ய மாட்டார். இவ வேணும்னு என்னை வம்புழுக்கணும்னு பண்ணுறா. என்னடி யோசனையாகவே இருக்க? என்னடா அப்பா எப்போ பார்த்தாலும் நம்மளை தான் பிடிக்கும்னு சொல்லுவார், இப்போ எப்படி பண்ணிட்டாருன்னு யோசிக்கிற? எல்லாம் உன் தலையெழுத்து. என்ன பண்ணுறது? இனிமே இந்த வீட்டில் நான் நினச்சது தான் நடக்கும். எப்போவும் சரி, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சரி, எப்போவுமே நான் நினச்சது தான் நடக்கும். ஏன்னா நான் தான் இந்த வீட்டு செல்ல பிள்ளை. சரியா? போய் வேலையை பாரு. அப்புறம் என்னோடய ட்ரெஸ்லாம் ஊற வச்சுருக்கேன், சாயங்காலம் வந்து துவைச்சி போட்டுரு. என்ன? இவளுக்குலாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம்ங்கிறது இருக்காது.
நல்லா தின்னுட்டு தூங்குறா, இல்லைன்னா ஊர் சுத்துறா. ஏன் அவ துணியை அவ துவச்சிக்க மாட்டாளா? எப்போ பார்த்தாலும் நானே இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா என்ன? நான் போனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த வீட்டில் என்னோட அருமை. என்னங்க, நம்ம வீட்டு சம்பந்தி வந்திருக்காங்க. சம்பந்தியா? யாரை சொல்ற? என் தங்கச்சியை சொல்றியா? அவள் தான் என்ன கல்யாணம் பண்ணல, அது வரைக்கும் என்னோட தங்கச்சி தான். எப்போ இருந்தாலும் சம்பந்தி ஆக போறாதான், இருந்தாலும் முன்கூட்டியே சொல்றியா? அவள் வந்து என்கிட்ட வந்து பேசிடுவாளே, நீ ஏன் வந்து இப்படி தேங்கி தேங்கி சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லைங்க, ஹரிணி உங்க அம்மாவை சொல்லலை, கமலி உங்க அம்மா வந்திருக்காங்க. என்னது? அவளோட அம்மா? அவளோட அம்மா எதுக்கு இங்கே வரா? இங்கே என்ன வேலை அவளுக்கு? இங்கே எதுக்கு வரணும்? முதல்ல யாரும் இங்கே வரக்கூடாது. நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன் கண்டவங்களாம் வந்துட்டு போகிறதுக்கு? அவள் இருக்கிறதே எனக்கு பெரும் தலைவலியாக இருக்குது. எப்படா விட்டு விட்டு போவான்னு இருக்கேன். அது பத்தான்னு அவங்க அம்மா கறி வேற வராளா? எதுக்கா? அப்படியே கேட்டு வாசல்லே பார்த்து அனுப்பிச்சிரு. பொண்ணை பார்க்கணுன்னா வெளியில நின்று பார்த்துட்டு போக சொல்லு. நான் ஒன்றும் சத்திரம் சாவடி கட்டி வைக்கல கண்டவங்களாம் வந்துட்டு போகிறதுக்கு. இல்லைங்க, உங்ககிட்ட தான் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. இருங்க, வர சொல்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்கள்ட்டலாம் நம்ம பேச முடியுமா ஈக்குவலா? நான் என்னென்ன கனவு வச்சிருந்தேன் எல்லாத்தையும் குழி தோண்டு போச்சுட்டு இப்போ மக உள்ள வந்தோடனே இவங்களும் உள்ள வர பார்க்குறாங்களா? வரட்டும், நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்குறேன். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? யாருக்கு யார் அண்ணே? உன்னெல்லாம் தங்கச்சின்னு சொல்ல முடியுமா? சொல்லு, இப்போ எதுக்கு வந்த? நான் அன்னைக்கே தான் சொன்னேன்ல, நான் ஒன்றும் சத்திரம் சாவடி கட்டி வைக்கல, கண்டவங்களாம் வந்துட்டு தின்னுட்டு போகிறதுக்குன்னு. உனக்கு ஒரு தடவை சொன்னால் சொன்னேன் இல்லையா? உன் பொண்ணை பார்க்கணுன்னா வெளியில் நின்று கூப்பிட்டு பார்த்துட்டு போ. உன் பொண்ணை இங்கே வச்சு சோறு போடுறதே பெரிய விஷயம். நீனு வந்துட்டியா? இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க? என்கிட்டே இப்படி பேசுகிறாங்க. கமலி என்னன்னு தான் இந்த வீட்டில் இருக்காளோ தெரியல. திவ்யா சொன்ன மாதிரி பேசாமல் கமலியை நம்ம கூடயே கூட்டிகிட்டு போயிருக்கலாமோ? அதுவும் சரிப்பட்டு வராது. பாவம் புள்ள என்ன கஷ்டப்படுறாளோ. ஒரு வயசவர் திங்கிறதுக்குள்ள பாடா படுத்திடுவாங்க போல. என்ன பண்ணுறது? பொறுத்து தான் போகணும். ஏங்க, என்ன பேசுறீங்க? வந்தவங்கள வாங்கன்னு சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, இப்படி தரக்குறைவா பேசாமல் இருக்கலாமா? அதுவும் சாப்பாடெல்லாம் சொல்லி காட்டுறீங்க. அவங்க பொண்ணை அவங்க முன்னாடியே சொல்லி காட்டினா அவங்க என்ன நினைப்பாங்க? பொண்ணு இந்த வீட்டில் கஷ்டப்படுறான்னு நினைக்க மாட்டாங்களா? நினைக்கட்டும், நல்லா நினைக்கட்டும். அவங்க நினைக்கலனாலும் அதானே நிஜம். பேசாம அப்படிலாம் எதுவும் நினைக்காம அவங்க பொண்ணை கையோடு கூட்டிட்டு போக சொல்லு. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் உங்களை எதுவும் பேச மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என் பையனுக்கு ஹரிணியை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம குடும்பம் உண்டுன்னு இருக்கலாம். இவங்க தானே ஊட வந்தாங்க, குட்டையை கிளப்பி விட்டாங்க. இப்போ வந்து குத்துதே குடையுதேன்னா என்ன பண்ணுறது? நான் அப்படிதான் பேசுவேன். இது என்னோட வீடு. என் வீட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். என்ன விஷயமா பார்க்க வந்தாங்கன்னு கேளு. இல்லைங்கண்ணே, பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆகி தாலி பெருக்கி போடலை, மறை வீட்டுக்கு வரல, எந்த சடங்குமே செய்யலை. நீங்களா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், நீங்களும் சொல்ல காணோம். அதான் நாள் போய்கிட்டே இருக்குல்ல, ஒருட்டு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். என்னது? மறு வீட்டுக்கு வரணும், தாலி பெருக்கி போடணுமா? நான் நடந்த கல்யாணமே செல்லாது. உன் பிள்ளைய கூட்டிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ உறவை புதுப்பிக்க பார்க்குறியோ? அதெல்லாம் நடக்காது. ஒழுங்கு மரியாதையா உன் பொண்ணை பார்க்கறதுன்னா பார்த்துட்டு கிளம்பு. இதுவே நான் ஒழுங்கு மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இங்கே நின்று ஏதாச்சும் பேசினேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஒழுங்கு மரியாதை போ சொல்லு. நடந்தது ஒரு கல்யாணம், இதில் உங்களுக்கு தாலி பெருக்கி போட்டு மறு வீட்டுக்கு அழைச்சி சாந்தி முகூர்த்தம்லாம் ரெடி பண்ணி வாழ வைக்கணும். அதுக்கு தானே வந்திருக்காங்க. ஏங்க, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானுங்க. கல்யாணம் எப்படி நடந்துச்சோ அதை விடுங்க. சஞ்சய் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டேன். சஞ்சயே பேசாமல் தானங்க இருக்கேன். நம்ம தான் பெரியவங்க, அவங்ககிட்ட எடுத்து சொல்லி எல்லாம் புரிய வச்சு எல்லாம் பக்குவமாக பண்ணணும். நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க? என்னடி, முன்னாடிலாம் எதுத்தே பேச மாட்டேன், இப்போ அவள் வந்ததுலேருந்து வாய்க்கு வாய் பதில் வந்துக்கிட்டே இருக்கு. ஹரிணி சொல்கிறது கரெக்டு தான். அவள் வந்ததுலேருந்து நீ ஆள் சரியில்லை. உன்னே வீட்டு விட்டு துரத்துனாலே நீ சரிப்பட்டு வருவேன். இல்லைங்கண்ணே, என்னால் அவங்கள திட்டாதீங்க. நான் வந்திருக்கக்கூடாது. ஏதோ என் பொண்ணு அப்போன்னு ஆசையில் வந்துட்டேன். நீங்களும் ஏதாச்சும் செய்வீங்கன்னு, எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணு இந்த வீட்டில் எப்படி இருக்கான்னு தெரியல. சரிண்ணே, நான் வரேன். போங்க போங்க, காத்தாச்சும் வரட்டும். இடத்த அடைச்சிக்கிட்டு சும்மா வந்துடுறது. வந்துட்டீங்க. சாப்பாடுலாம் இங்கே நிறையா தான் இருக்கும், சாப்பிட்டு போங்க. ஏங்க,
எங்க நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவர் கொஞ்சம் கோவக்காரரு. இன்னும் அந்த கல்யாணத்தை அவர் முழுசா ஏத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நானே மெதுவாக பேசலான்னு தான் இருந்தேன். நீங்களே வந்து பேசிட்டீங்க. இவர் இப்படி பேசிட்டாரு. அது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. கமலி இங்க நல்லா தான் இருக்கா. இல்லைங்க, இவங்க பேசும்போதே தெரியுது கமலிங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு. நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் மட்டும் நல்லா பாசமாக இருந்தால் போதுமா? மற்ற யாரும் இருக்க வேணாமா? குடும்பத்தில் எல்லாரும் ஒருத்தர் மேலே பாசம் வச்சாதான் அந்த வீட்டில் அவங்களுக்கு இருக்கவே தோணும். இல்லாட்டினா எதுக்குடா இங்கே இருக்கிறோன்னு தோணும். பாவம் புள்ள மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. சரி, நான் வந்தது கூட அவளுக்கு தெரிய வேணாம். நான் வரேன். சரி நீங்க இருங்க, சாப்பிட்டு போகலாம். இல்லைங்க, அண்ணன் பேச்சுன்னு பேசல எனக்கு மனசும் வயிறும் நல்லா நிறைஞ்சிருச்சு. இதுவே போகிறேன், நான் வரேன். இவர் எதுக்கு தான் இப்படி பேசுகிறாரோ தெரியல. என்னைக்கு மாற போகிறாரோ. இவர் குணம் எப்போ தான் மாறுமோ? இத்தனை வயசாச்சு, என்ன மாறுற மாதிரியே தெரியல. ஒருத்தவங்க வந்தால் அவங்ககிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல. அவங்களுக்கு எதுவும் செய்ய வேணாம், வாங்கன்னு சொல்லலாம், அது கூட சொல்ல வேணாம். அவங்கள மரியாதையாச்சும் பேசலாம்ல, அது கூட இல்லை. பாவம் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டு போகிறாங்க. கமலிக்கிட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட பேச சொல்லணும். கமலிக்கிட்ட சொல்ல வேணாம்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நாளைக்கு அவளுக்கு தெரிஞ்சா எதுக்கு என்கிட்ட சொல்லலைன்னு கோவப்படுவான். அவகிட்ட சொல்லிடுவோம். சரி மச்சான், இப்ப சொல்லு, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? ஆஃபீஸில் வேலையும் பார்க்க மாட்டேங்கிற, ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிற, எது கேட்டாலும் ஏதோ சொல்லி மலுப்புற. இப்போ நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அந்த பிரியாவா? ஆமாடா, அவதான்டா என்னோட பிரச்சனையே. மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில சொல்லவே மாட்டேங்கிறாடா. என் மனசுலயும் அவதான் இருக்கா, அது எனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட சொல்லலான்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்ல பயமா இருக்கு. சொல்லி அவ எங்க என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, சொல்லாமலே உன் சைடா லவ் பண்ணிக்கலான்னு தான் பாக்குறேன். இருந்தாலும் அவ மனசுல நான் இருக்கேன்டா. அதை வெளிப்படையா சொன்னா என்ன? அவ சொல்றது இருக்கட்டும், நீ முதல்ல உன் மனசுல அவ இருக்கான்னு அவகிட்ட சொன்னியா? இல்லை மச்சான், அதெல்லாம் அவளுக்கு தெரியும்டா. எனக்கு எப்படி அவ மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுல, அந்த மாதிரி என் மனசுல அவ இருக்கான்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்டா. இதை வேற நான் சொல்லணுமா? கிழிஞ்சிச்சுடா. அவ எப்படிடா அவளா வந்து சொல்லுவா? ஒரு பொண்ணு சொல்றதுக்கு தயக்கம் இருக்குல்ல. ஒரு பையன் நீனே சொல்றதுக்கு இவ்வளவு யோசிச்சு அவளே புரிஞ்சுப்பேன்னு இருக்கேன். அதே மாதிரி அவளும் இருந்தா, நீ ஃபர்ஸ்ட் உன் மனசுல அவ இருக்கிறது அவகிட்ட சொன்னாதான் நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, நமக்கு அங்க இருக்காங்க அப்படின்னு மற்றதை பற்றி யோசிப்பா. நீ எதுவுமே சொல்லாம அவளா புரிஞ்சுக்கணும், அவளா வந்து லவ் சொல்லணும், அவளா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறியா? இல்லை மச்சான், அப்படியான்னு கேட்டா எனக்கு தெரியல. எனக்கு சொல்ல ஒரு வித பயம்டா. அவ எதுக்கோ பிடிக்கலன்னு சொல்லிட்டா, அதை என்னால் ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல மச்சான். அதனால தான் நான் இன்னும் சொல்லலை. அவளா புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். அதுக்குள்ள கல்யாணம்னு இவ்வளோ தூரம் வந்துருச்சுடா. அவள் எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. அதை அவளும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நீ முடிவில் இருக்க? தெரியல மச்சான். சரி, அவங்க வீட்டில் போய் பேசிடலாமா? நீ என்ன சொல்கிற? உன்னோட முடிவு தான். அவளுக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கடா. ஸோ வாட்? மாப்பிள்ளை தானே பார்த்துருக்காங்க, கல்யாணம் பண்ணலையே. கல்யாணமே வச்சாலும் தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட முடிவை மாற்றிக்கலாம். நீ என்ன சொல்ல? வீட்டில் போய் பேசலாமா? இல்லை மச்சான், எனக்குன்னு யார் இருக்கா? யாருமே இல்லை. என்னை நம்பி எப்படிடா பொண்ணு கொடுப்பாங்க? அப்போ நாங்களாம் யாருடா? நாங்களாம் உன் ஃபேமிலி இல்லையா? அப்போ எங்களை யாரோ மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா? இதை அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் மச்சான், எனக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க வீட்டில் எப்படி பார்ப்பாங்க என்ன தெரியல மச்சான். இங்கே பாரு, முதல்ல நம்ம போய் எதா இருந்தாலும் பேசலாம். பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு யோசிக்கலாம். அவங்களே எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி நீனா அவங்க அதை சொல்லுவாங்களோ இதை சொல்லுவாங்களோன்னு யோசிக்காத. போலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லு. போலாம் மச்சான். பிரியாவை விட்டு கொடுக்க மனசு இல்லை. இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா பிரியா அவங்கள மீறி எதுவும் செய்ய மாட்டா. அதான் பயமாவே இருக்கு. உனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல, அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீல்ல. சரி விடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சான், இருந்தாலும் பயமா தாண்டா இருக்கு. விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன்ல, என்னோட ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்லடா. இப்போ போய் வேலையை பார்க்கலாம். நாளைக்கு அவங்க வீட்டில் போய் பேசலாம். என்ன சரிதானே? அப்புறம் இதை பற்றி பிரியா கிட்ட சொல்லாத, அவளுக்கு தெரியாம போகலாம். ம், சரி மச்சான்.